ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 12 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். 1 கோடி வீடுகளில் சூரிய மின்தகடு பொருத்தும் மத்திய அரசின் திட்டம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, சூரியோதய திட்டம். அதாவது லாஸ்ட்டு ஜனவரி 22 அயோத்தியா ராமர் கோயில் திறந்தப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தாங்க. அதாவது ஏழை குடும்பத்திலும் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சூரிய மின்தகடை பொருத்தி மந்த்லி பார்த்தீங்கன்னா அதாவது 300 யூனிட் அவங்க மிச்சப்படுத்தலாம். இது மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும் அந்த வீட்டுக்கு. ஓகேங்களா? 300 யூனிட்னா மேக்ஸிமம் ஒரு ஏழை வீடு, ஒரு நடுத்தர அவங்க கண்டிப்பாக 300 யூனிட்டு கீழே தான் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஜீரோ கரண்ட், அதாவது கரண்ட் பில்லு அவங்க செலுத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்மளுடைய பிரதமர் அவர்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 18,000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். இது ஏழை மக்களுக்கு அந்த மின்சார செலவு மிச்சமாகும் அப்படின்றாங்க. இது கிட்டத்தட்ட 1 கோடி, இதை இந்தியா முழுவதும் 1 கோடி பேருக்கு அறிவிச்சிருக்காங்க, 1 கோடி குடும்பத்துக்கு. ஆனால் அதனுடைய முக்கிய நோக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று ஏழைகளுக்கு, இன்னொன்று இந்தியாவில் இந்த சூரிய தகடை தயாரிக்கிறாங்கள சோலார் யூனிட்டு, அவங்கள அதை முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போது முக்கியமாக இந்த சூரிய மின்தகடு வாங்குறீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்களன்னா இந்த சப்சிடி கிடைக்காது, இந்த நிவாரணம் கிடைக்காது. உள்நாட்டு முதலாளிகள் தயாரிச்சிருக்கணும். சப்போஸ் இப்போ ஒரு அம்பானி அவர் தயாரிச்சிருக்கணும், இல்லை அதானி தயாரிச்சிருக்கணும், இல்லை வேறு யாராவது நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தயாரித்து இதுவாக இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், நம்ம நாட்டை சேர்ந்தவங்க ஏன்னா இது அப்போது நம்ம நாட்டு நிறுவனத்தை அதாவது ஊக்குவிக்கிற ஒரு அருமையான திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முக்கியமாக. ரெண்டாவது, அடுத்தது யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக தாக்கத்தை ஏற்படுத்தும் இளைஞர்களுக்கு மத்திய அரசு வழங்க உள்ள ஒரு இது. அதாவது இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்லாம், ஃபேஸ்புக்கு, ஸோ நிறைய ட்விட்டர் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயல் செய்கிறவங்களுக்கு என்ன விருது கொடுப்பாங்கன்னா, இதுக்கு சரியான ஆப்ஷனே தேசிய படைப்பாளர் விருது மத்திய அரசு கொடுக்க போகுது. இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் தேசிய படைப்பாளர் விருது. அதாவது அவங்க போடுற கருத்து சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு நல்ல விஷயத்துக்காக அது யூஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கே தெரியும், நல்ல கருத்தை சொல்கிற ஒரு யூடியூபர் அப்படின்னா நம்ம மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவோம். அவர் ஒரு நல்ல ஒரு இதுவும் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி அதே போல் சமையலுக்கு அப்படின்னா நம்மளே தெரியும், நிறைய சமையல் இருக்காங்க, முக்கியமாக மெட்ராஸ் சமையல் இருக்காங்க. ஸோ அதே போல் வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இவங்க சமைச்சு நிறைய பேருக்கு அனாதாசிரமத்துக்கு கொடுக்குறாங்க, வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல செயல். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்தி நல்ல கருத்தையும் நல்ல மக்களுக்கு நல்லதை செய்கிறவங்களுக்கு ஸோ அந்த விருது வழங்குது மத்திய அரசு வழங்க போகுது இனிமேல் ஒவ்வொரு வருஷமும். அடுத்தது, இந்தியாவின் ஐஐடியினுடைய 3வது வெளிநாட்டு கிளை எந்த நாட்டில் அமைய உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இலங்கை. அதாவது நம்ம ஐஐடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய உயர் கல்வி நிறுவனம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் படித்தவங்க தான் இன்றைக்கி நம்ம சுந்தர் பிச்சை அப்படின்றவங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா சிஇஓவாக இருக்காங்க நம்ம கூகுளில். ஸோ அப்போது அதே போல் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தான்சானியா அப்படின்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜான்சிபார் அந்த இடத்துல சென்னை மெட்ராஸ் ஐஐடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டில்லி ஐஐடியினுடைய இன்னொரு கிளையை திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ 3வது, இது 1 இது 2வது, 3வது பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் திறக்க போகிறாங்க. ஆப்ஷன் சி, இலங்கையில் திறக்க போகிறாங்க. இதுவும் சென்னை மெட்ராஸ் ஐஐடியினுடைய கிளை தான் இலங்கையிலே சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், நம்மளுடைய பல்கலைக்கழகம் வெளிநாட்டில் போகும்போது நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய இந்திய ப்ரொஃபஸர்ஸ்கள் அங்கே போய் டீச் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம 2 நாட்டுக்கு நம்ம கல்வியை பரிமாறுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும். ஸோ நம்ம நாட்டுடைய பெருமை உலகம் முழுக்க பரவும். என்னென்னா நம்மளுடைய காலேஜே நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய கண்ட்ரி உங்களுடைய ஐஐடி எங்கள் நாட்டில் நிறுவனம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும். 4வது, இந்தியாவுடைய
இந்தியாவின் யூபிஐ பரிவர்த்தனை தொடங்க உள்ள நாடு. இந்தியாவுடைய இந்த யூபிஐ பரிவர்த்தனை எந்த நாடு தொடங்க போகுதுன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை, ஆப்ஷன் பி மொரீஷியஸ். இந்த 2 நாடும் பார்த்தீங்கன்னா யூபிஐ, அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு மூலமாக காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஒரு கடைக்கு போகிறோம், இப்போ காசு நம்ம வந்து எப்பவும் காசு ஏற்ற முடியாதுன்னா ஃபோன்லேருந்து நமக்கு அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் காசு வந்து கடைக்காரருக்கு போயிடும். ஸோ இந்த கியூஆர் கோடு இந்த டெக்னாலஜியை இலங்கையும் கேட்குறாங்க, ப்ளஸ் மொரீஷியஸும் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து 2 நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி கொடுக்க போகிறோம், அவங்களும் அதை சோதனை செஞ்சு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய டெக்னாலஜி நம்ம நாட்டை கடந்து ஸோ பல நாடுகளுக்கு போய் நம்மளுடைய நாட்டினுடைய பெருமையும் ஸோ அங்கே வந்து நிலைநாட்டப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். அனைவரும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிசியில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணுன்றதை நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்தது 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, பிரதமருடைய 1 கோடி வீடு கட்டும் திட்டத்தினுடைய பெயர் என்ன? பிரதமருடைய 1 கோடி வீடு கட்டும் திட்டத்தின் பெயர் என்ன? இந்த அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதே போல் ஃபேஸ்புக்கு போன்ற சமூக ஊடகத்தில் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு வழங்க போகிற மத்திய அரசு வழங்க போகிற விருது என்ன? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முடிஞ்சால் ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.